வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகைக்கான 2 முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்குற பணியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதிய ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் புதிய ரேஷன் கார்டு வாங்கின நிறைய பேர் உரிமை தொகைக்காக எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்குற பணியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைமில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு 2.8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த பணிகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வணிப கழகம் முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போது புதிதாக 2.8 லட்சம் ரேஷன் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் 2.8 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. மக்களவை தேர்தல் முடிஞ்சிருக்கிற இந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குற பணியை தீவிரமாக செஞ்சிட்ருக்காங்க. கடந்த 2 வாரமாக தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வீடு வீடாக டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கான கேம்புகள் அமைக்கப்பட்டு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. மறுபடியும் இந்த திட்டமானது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி கேம்ப் போட்டுட்டாங்க. அதனால அடுத்த 6 மாதங்கள் வரைக்கும் மறுபடியும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான கேம்ப் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போல் 2வது அறிவிப்பு பார்த்துட்டிங்கன்னா 6 மாதங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்தில் சிறப்பு முகாம் எதுவுமே நடத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கேயுமே இந்த சிறப்பு முகாம் அதாவது கேம்பு போட்டு மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் விரிவாக்கத்திற்கு பின்னாடி நீங்கள் தேர்வு செய்யப்படல அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அரசு ஊழியர்களுடைய மனைவிகளாகவோ கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளாகவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே நீங்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய மகளிராக இருந்தீங்கன்னாலோ இல்லை அப்படின்னா அரசோட வேறு ஏதாவது நிதி உதவியை உங்களுடைய வங்கி கணக்கில் வாங்கக்கூடிய பெண்ணாக இருந்தீங்கன்னாலோ உங்களுக்கு இந்த பணம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சில ஆவணங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க. பென்ஷன் வாங்கக்கூடிய பெண்கள் அரசோட வேறு நிதியை வங்கி கணக்கில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்தில் இணையருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஃபார்ம்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லாமல் இனிமேல் கேம்ப் போட்டாலும் அவங்களுக்கு ஃபார்ம் எத்தனை டைம் போட்டாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தகுதிகளெல்லாம் கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவணங்கள் கரெக்டாக இல்லாமல் இருந்து திருமணம் ஆகி குடும்ப தலைவிகளாக ஆக போகிற பெண்கள் 1000 ரூபா வாங்குவதற்காக விண்ணப்பம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ செய்ய முடியாது அப்படின்னாலும் அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. அப்போது புதிய ரேஷன் கார்டு வாங்கினவங்க இந்த விண்ணப்பங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது விடுபட்ட பெண்களும் இந்த திட்டத்துக்கு கீழே இணையருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக திருமணமானவங்க புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான கேம்ப் கண்டிப்பாக போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தமிழக அரசு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்ச 1,48,000 பயனாளிகளுக்கு அவங்களுடைய ஃபார்ம்கள் எல்லாம் செலக்ட் ஆகி வங்கி கணக்கில் 1000 ரூபா வர வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் இந்த திட்டம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்தது. இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக ஜாயின் ஆனவங்களுக்கு பணம்
பணம் வந்து கொடுக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த 1,48,000 பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் 1000 ரூபா வர வச்சு கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் வரைக்கும் 1.15 கோடி பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே பணம் வாங்கியிருக்காங்க. இப்போ மறுபடியும் 1,48,000 பேருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறையா மக்களுக்கு இருக்குது. இது தொடர்பாக அரசு வந்து கரெக்டாக ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. இனி அடுத்த வருடம் மறுபடியும் இந்த திட்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போது புதுசாக மேரேஜ் ஆனவங்க, அரசு பணியிலிருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் வரும் வருடங்களில் தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து 2 முக்கியமான நோக்கங்களை கொண்டு இருக்குது. அது பார்த்துட்டிங்கன்னா, குடும்பத்துக்காக வாழ்நாளெல்லாம் உழைக்கிற பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷத்துக்கு 12,000 உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் அதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு கூட பார்த்து உரிமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேரையே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.